நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் 2000 கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழி கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர். எத்தனை தடைகள் எதிர்வரினும் மன உறுதியோடு நம்மை வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாய் திரண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவு கூற விழைகிறேன். தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். தொலைதூர மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பாக பழங்குடியின மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் நோக்கத்தோடு மாணவர்கள் அவர்களது இருப்பிடத்திற்கு அருகிலேயே உயர்கல்வியை தொடர்ந்து பயின்றிட அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் கல்வராயன்மலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை உள்ளிட்ட இடங்களில் உள்ள தொலைதூர மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள 14 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும். தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக தேர்ந்தெடும் மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை புரிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து கோவை மற்றும் திருச்சியில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அறிவை பரவலாக்கிடும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலியில் பொதுமக்கள் போட்டித் தேர்வு எழுதிடும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக தலா 1 லட்சம் புத்தகங்கள் மற்றும் மாநாட்டுக்கூட வசதிகளுடன் நூலகங்கள் அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி. சோழமண்டல கடற்கரையினை நில அளவீடு செய்திட திட்டமிட்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தேவைக்கென நில அளவையர் பயிற்சி வழங்கிட 231 ஆண்டுகளுக்கு முன் 1794 12 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட மதராஸ் நில அளவையர் பள்ளி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே பின்னர் 1859ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரியாக உருப்பெற்றது வரை கிண்டி பொறியியல் கல்லூரியின் பயணம் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. கடந்த 47 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அண்ணா பல்கலைக்கழகம் நாட்டின் முதன்மையான கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாட்டு மாணவர்களின் தொழில்நுட்ப கனவுகளின் சகரமாய் விளங்கிடும் அண்ணா பல்கலைக்கழகத்தினை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள்ளும் உலகளவிலான QS தரவரிசை பட்டியலில் முதல் 150 இடங்களுக்குள்ளும் இடம்பெறச் செய்த உரிய செயல் திட்டம் வகுக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் திறன்மிகு வகுப்பறைகள், நவீன தொழில்நுட்ப ஆய்வகங்கள், புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், புத்தொழில் நிறுவன பூங்கா, வளர்ந்து வரும் துறைகளுக்கான ஆராய்ச்சி உதவி, மெய்நிகர் ஆய்வகங்கள் ஆகியவை முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் துணையோடு அமைக்கப்படும். கற்றல் மற்றும் கற்பித்தல் அனுபவத்தை மேம்படுத்திட முன்னணி தொழில்நுட்ப நிபுணர்கள், வெளிநாட்டு பேராசிரியர்கள் 3 மாதங்கள் வரையிலான குறுகிய காலத்திற்கு சிறப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள். முனைவர் பட்ட மற்றும் முதுமுனைவர் ஆய்வு மாணவர்களை ஊக்குவிக்க புதிய திட்டங்கள் வகுக்கப்படும். உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களின் இணைப்படிப்புகளை பயின்றிட வழிவகை உருவாக்கப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய மாணவர் விடுதிகள், தலைசிறந்த வீரர்களை உருவாக்கிட உகந்த விளையாட்டுச் சூழல், அனைத்து உயிரினங்களும் இணைந்து வாழும் பசுமை பரப்பு என அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் இடம்பெறச் செய்திட உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும்.